சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய தமிழ் காதலர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு அடற்படுகாதை தொடக்கம். இந்த தீயடற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த காதையில சொல்லப்படுகிறது. இந்த காதை மற்ற காதைகளிலிருந்து நடையாலும் அமைப்பாலும் சற்று வேறுபட்டிருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி என்பது தமிழ் இலக்கியத்தில், இலக்கண உலகில் நீண்ட நாட்களுக்கு முன்பு மிகச் சிறப்பாக நடந்தது. அது வர வர தேய்ந்து குறைந்து போய்ப்ப பெரும்பாலும் ஆய்வு செய்கிறவர்கள் எல்லாரும் புதினம், சிறுகதை என்ற அந்த இலக்கிய வகைகள்ல தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள் ஆகியவற்றில் ஆராய்ச்சி தொடர வேண்டும். அது நின்று போயிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த அடற்படு காதையில பல அடிகள் இடைச்செருகளாக வந்து சேர்ந்திருக்கின்றன. அத அரும்புத இங்க அடியார்கல்லார் உரை கிடைக்காமல் போனது இந்த பகுதிக்கு மிகப்பெரிய குறை. அரும்பத உரைகாரர் அந்த நாகரிகத்தை பாருங்க, இவையெல்லாம் யாரோ எழுதி இங்க கொண்டு வந்து சேர்த்ததுன்னு அவர் சொல்லலை. ஆனால் அத அடைப்பு குறி போட்டு சில படிகளில் இவை இல்லை என்ற அந்த குறிப்பு மட்டும் அவர் காட்டியிருக்கிறார். அதனால நாம ஆராய்ந்து பார்த்த நாட்டார் ஐயா ஆராய்ந்து பார்த்து இவையெல்லாம் இளங்கோவடிகளுடைய நடை சார்ந்தன அல்ல என்று தெளிவா சொல்லியிருக்கிறார். நாமும் அந்த நடை ஆராய்ந்து பார்த்தால் அது இளங்கோவடிகளுடைய நடை அல்ல என்பதும் தெரியும். கூறியது கூறல் என்ற அந்த குற்றம் அந்த அடிகள்ல நடந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த அடிகளையும் சில நயமிக்க பகுதிகள் இருக்கின்றன. அதையும் நாம பார்க்கணும். அதனால நமக்கு வந்திருக்கக்கூடிய உரிய சாமிநாதையருடைய மிகப்பெரிய நேர்மை என்னவென்றால், சுவடியில எப்படி இருக்குதோ அப்படியே பதிப்பிப்பார். மற்றவர்களும் சில மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் சாமிநாதையர் அவர்கள் சுவடியில என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பதிப்பிப்பார். சில தங்களுடைய கருத்தை புகுத்தக்கூடிய வகையில பாடத்தை மாற்றி கொண்டதெல்லாம் கூட உண்டு. ஆனால் அவர் அதை செய்யல. அந்த நேர்மையோடு நாம பார்க்கிறோம். இந்த அடற்படுகாதையில எந்தெந்த பகுதி இடையில இவ்வாறு வருகிறது என்று பார்ப்போம். நாட்டார் பார்த்தாரு, அந்த பகுதிக்கெல்லாம் அவர் உரையே எழுதல. அதனால அடியாருக்கு எல்லாரும் உரை கிடைக்கல. அரும்பத உரைகாரர் அந்த பகுதிக்கெல்லாம் சில சொற்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர முழுமையா அங்கும் உரை இல்லை. அதனால இப்ப நாம பார்ப்பதுதான் உரை இருக்கு அந்த பகுதிக்கு. அதனால அதை பார்ப்போம். முதல் 2 அடிகளை பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு கவிஞருடைய நினைவு வந்தது. அதை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. அதுல முதல் அடி, ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது. அதாவது கண்ணகியினால் ஏவல் செய்யப்பட்ட அந்த அக்னி அல்லது அடல் என்ற அந்த தெய்வம், அதனுடைய எரிமுகம் திறந்தது. அதனுடைய நெருப்பு முகம் இப்போது மதுரையை நோக்கி திறந்தது. இந்த தொடரை பாருங்க. இதை தனியா எழுதுனீங்கன்னா இது பாட்டு இல்லை. ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது. அதாவது நெருப்பு மதுரை முழுவதும் பரவிற்றுங்கிறது மாதிரி இருக்கு. இது ஒரு உரைநடை தொடர் மாதிரி இருக்கு. ஆனால் இது உரைநடை தொடர் இல்லை. இது அருமையாக ஒரு 4 சீர்ல அமைந்த ஒரு தொடர். அதே போல அடுத்தது பாருங்க. காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன. திக்குகளை காவல் செய்து திசைகளை காவல் செய்து கொண்டிருந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த முயற்சியை கைவிட்டன. கடைமுகம் அடைத்தன. அடைத்தன காவாது நின்றன என்று பொருள். காக்காதுன்னு சொல்றதை விட காவாது என்று சொல்லுவது சிறப்பு. காவாது நின்றன. காவல் தெய்வங்கள் திசைகளை எல்லாம் காவல் காப்பதாக ஒரு மரபு. 8 திசைகளையும் 8 பூதங்கள் காவல் காப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த பூதங்கள்லாம் இப்போது அந்த காவல் தொழிலை கைவிடுதல் பற்றி இந்த அடற்படுகாதை சொல்ல போகிறது. இந்த 2 தொடரையும் நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாபெரும் கவிஞனுடைய நினைவு வந்ததுன்னு நான் சொல்றேன். அதுதான் ஒரு ஒப்புமையாக்கம்.
ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன என இந்த நடையில எழுதியவர் யாருன்னு கேட்டா, ஊட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தே வெளியில் வா. இது பாவேந்தருடைய பாட்டு. அதாவது உரைநடைக்கு கூட ஒரு கவிதைத்தன்மை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு பாங்கு அவரிடம் உண்டு. அதை எல்லாரும் அப்படி கடைபிடிப்பது என்பது இயலாது. பல இடங்கள் அது வெறும் உரைநடையாக நின்றுவிடும். ஆனா அவரிடம் அந்த ஆற்றல் இருந்தது. ஏனென்றால் இயல்பான ஒரு உரைநடையில கூட மிகச்சிறந்த கவிதை பாங்கை உள்ளுறுத்தி எழுதக்கூடிய ஆற்றல் பாவேந்தருக்கு இருந்தது. அதை கண்டு அவரே பாரதியாரே வியந்திருக்கிறார். ஏவல் தெய்வத்து எரிமுகம் திறந்தது, காவல் தெய்வம் கடைமுகம் அடைத்தன, அரைசர் பெருமான். அரசர் அரைசர் என்றாயிற்று. அரைசர் பெருமான் அடுபோர் செழியன் வளைகோல் இழுக்கத்து. அதாவது இழுக்கம் என்றால் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்குதல். அவனுடைய செங்கோல் வளைகோலாக போயிற்று, வளைந்து போயிற்று. செங்கோல் வளைகோல் இழுக்கத்து உயிராணி கொடுத்தாங்க. உயிரை ஆணியாக கொடுத்து நிமிர்த்தலாம். ஆணி ஆதாரம். உயிரை ஆதாரமாக கொடுத்து வளைந்த கோலை அவன் நிமிர்த்தினான். செல்லுயிர் கொடுத்து செங்கோலாக்கினான் என்று பிற இடங்களிலும் நாம பார்த்தோம். வளைகோல் இழுக்கத்து உயிராணி கொடுத்தாங்கு இருநில மடந்தைக்கு செங்கோல் காட்ட. இருங்கிறது பெரிய என்று பொருள். கரிய பெரியன்னு ரெண்டு பொருள் உடையதாக அந்த சொல் வரும். அந்த இரு என்ற அந்த பெயரடை, அதற்கு ரெண்டு பொருள். சில இடங்கள்ல கரிய என்று இருக்கும், சில இடங்கள்ல பெரிய என்று இருக்கும். இந்த இடத்துல பெரிய நிலமடந்தை, இருநிலமடந்தைக்கு செங்கோல் காட்ட. நான் என்னுடைய கோல் வளைந்து போய்விட்டது, ஆனா இப்ப என்னுடைய உயிரை கொடுத்து நான் அதை மறுபடியும் செங்கோலாக ஆக்கி விட்டேன். செங்கோல் காட்ட புரைதீர் கற்பின் தேவி தன்னுடன் குற்றமற்ற கற்புமிக்க மிக உடையவளாகிய தேவியோடு சேர்ந்து அரைசு கட்டிலில் துஞ்சியது அறியாது. அவன் அரியணையிலே இறந்து போயிட்டான். அவனோடு உடன் இருந்த தேவியும் ஆங்கு அவனுடைய திருவடிகளை தொழுத வண்ணம் இறந்தாள் என்று வழக்குரை காதையில பார்த்தோம். கடைசி வழக்குரை காதனுடைய கடைசி அடிகள் தொழுது வீழ்ந்தனளே மடமொழி என்று முடியும். அதுபோல அங்கு உயிரை கொடுத்தான் ஒரு வேந்தன். அரைசுகட்டில் துஞ்சியது. எனக்கு அதில் ரொம்ப மிக ஈடுபாடு உள்ள ஒரு அடி என்னவென்றால், அந்த பாண்டியன் இறக்கும் போது என்ன சொல்லி கீழே வீழ்கிறான் என்றால், என் முதல் பிழைத்தது கெடுகை என் ஆய்வு. என்னை முதலாக கொண்டு இந்த பாண்டியர் குலம் இப்படி பிழை நேர்ந்து விட்டது. எனக்கு முன்னாடி யாரும் இந்த பிழை செய்யல, நான் தான் முதல். அது சிறப்பாது. அந்த குற்றத்தை தானே செய்தான் என்பதனை ஒத்துக்கொள்கிறான். அதனால என்னுடைய உயிர் போகட்டும், கெடுகை என் ஆயுள் என்று சொல்லி அவன் இறந்ததாக வழக்குரை காதையில பார்த்தோம். அப்ப அவன் இவ்வாறு இறந்தவை அரசு அதிகாரிகளுக்கு தெரியல. அவர்களுடன் அவர்கள் அறியாத நிலையில யார் வர்றாங்க? ஆசான். இந்த ஆசான் என்பதற்கு பழைய அரும்பத உரைகாரர் புரோகிதர்னு எழுதிட்டார். அது இந்த பிற்காலத்துலதான் இந்த புரோகிதர்களை அரசர்கள் ரொம்ப நெருக்கமாக வைத்துக் கொண்டார். இந்த இடத்துல நாட்டாரையா மிக சிறப்பாக உரை எழுதினார். குறவன் எழுதினார். இடையின ரகரம் போட்டு குறவன் என்றால் கற்பிக்கக்கூடிய ஆசான், ஆசிரியன். அதனால ஆசான் பெருங்கணி. கணி என்றால் காலத்தை கணிப்பவனி என்று போகும். பஞ்சாங்கம்ங்கிறாங்க, ஜாதகங்கிறாங்க. காலக்கணிதம் என்பது நல்ல தமிழ் சொல். காலக்கணிதம். அரசு ஆசான் பெருங்கணி, அறக்களத்து அந்தணர் அறங்கூற அவையோர். அதாவது 8 பேர் அல்லது 5 பேர் அமைந்தது ஐம்பெருங்குழு எண்பேர் ஆயம் என்று சொல்லப்படும். அறக்களத்து அந்தணர் காவிதி. காவிதி என்றால் அரச அலுவலர்கள். அரசனால் காவிதி என்ற பட்டம் பெற்ற சிறப்பு பெயர் பெற்ற அலுவலர்கள், அரச அலுவலர்கள். மந்திர கணக்கர். மந்திர கணக்கர் என்றால்
கருத்து உரைப்பவர்கள், அரசனுக்கு இடித்துரை செய்பவர்கள். அவன் தவறுங்கால் இடித்துரை சொல்லக்கூடிய ஆற்றல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும்பார் திருவள்ளுவர். அதனால இடித்து சொல்லவர்களுடைய உரை கேட்டுக்கொள்ள வேண்டும். மந்திர கணக்கர் தம்மோடு கோயில் மாக்களும் குறுந்தொடி மகளிரும் ஓவிய சுற்றத்து உரையமைந்திருப்ப கோயில் சார்ந்தவர்களும் வளையணிந்த மகளிரும். இந்த குறுந்தொடி மகளிரும் வருது பாருங்க. ஒரு ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா பழைய இலக்கியங்கள்ல அந்த தாலி என்பது சொல்லப்படவில்லை. அது தாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் புறநானூற்றுல உண்டு. அது சிறுவர் அணிகின்ற தாலி, ஐம்படை தாலியையே குறிக்கும். அதனால மிக பழந்தமிழர் திருமணத்தில் தாலி என்பது இடம்பெறவில்லை. அகநானூற்றுல 86, 136 என்று 2 பாடல்கள் இருக்கின்றன. அவை திருமண நிகழ்ச்சியை விளக்கி கூறுவன. அங்கு தாலி புனைதல் என்பது இல்லை. ஆனா அதற்கு மாறாக இந்த கைவளை அணிந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுகிறார். கடைசியில கண்ணகி கணவனை இழந்த பிறகு மேற்கு வாயிலில் சென்று தன்னுடைய வளையை உடைத்து எரிகிறார். அதனால மங்கள அணியாக அந்த வளை ஒரு காலத்துல கருதப்பட்டிருக்கலாம் என்று எண்ண வேண்டும். குறுந்தொடி மகளிரும் ஓவிய சுற்றத்து உரையவிந்திருப்ப, ஓவியத்தில் எழுதிய உறவினர்கள் கூட்டம் போல அப்படியே நிக்கிறாங்க. எல்லாம் அமைதியில பேசாமை. அதாவது மௌனத்துல இருக்கிறான். மௌனம்ங்கிறது ஒரு வட சொல். அதுக்கு வாய் வாழாமை என்று பொருள். வாழாமை அதாவது வாய் பேசாமை, வாய் உரையாமை என்று பொருள். அவங்க எல்லாம் அப்படியே சித்திரத்தில் எழுதியவர்கள் மாதிரி இருக்கிறாங்க. இந்த இடத்த கம்பர் படிச்சுதான் எழுதினாரு. சித்திரத்தினால இந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று கம்பர் அங்க சித்திரத்துல அலர்ந்த செந்தாமரை பூம்புதலும் இல்லை, அது மலர்தலும் இல்லை, ஒரே நிலையா இருக்கும். அதே மாதிரி அப்படி அசையாம என்ன நிகழ்ந்தது? இப்படி வேந்தன் இறந்து போய்விட்டான், தேவி இறந்து போய்விட்டான், ஒரு பெரிய நீதி படைத்த ஒரு நிகழ்ச்சி நடந்து போய் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்ய முடியும்? அந்த ஒன்றும் செயலற்று கையறவுற்று அந்த நிலையில ஓவிய சுற்றத்து உரை அறிந்திருப்போம். அந்த நிலையில அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து காடோர் வாதுவர் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பல்வேறு வகையான பதவிகள்ல பணி நிலைகள்ல இருந்தவர்களை குறிப்பது. காடோர் என்றால் கால்னா வைரம், ரொம்ப அழுத்தமான ஒரு கருவி. அது அங்குசம். யானை அடக்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய அங்குசம் என்ற அந்த கருவி கால் என்று சொல்லப்படும். காடோர் என்றால் யானை பாகர். வாதுவர் என்றால் குதிரை பாகர். இவர்களை பாகர்னு சொல்லணும். இந்த 2 பேரையும். யானை குதிரையை செலுத்தக்கூடியவர்கள் பாகர். பாகு கடிந்து யாங்கனும் பறைபட வருவோம் வேக யானையின் வழியோ நீங்கு என்று சிலப்பதிகாரத்துல வேற இடங்கள்லயும் வரும். பாகு கடிந்து அங்க பார்த்தோம் அடைக்கலக்காதையில கோவலன் பாகனை நீங்கி வருகின்ற யானையை சென்று அடக்கினான் என்று அங்க சொல்லுவார். பாகு கடிந்து யாங்கனும் பறைபட வரும் வேக யானை என்று. அதனால் அவர் பாகர் என்று பெயர். அதே போல தேர்ப்பாகர், காலாட்படைஞர், காலால நடந்து வரக்கூடியவர். இவர்கள் எல்லாரும் வாய்வாழ் மறவர், மிக சிறந்த வாழ் கொண்ட மறவர்கள். மயங்கினரும் அறிந்து எல்லாரும் ஒன்னா கூடி கலந்து வரிசை தப்பி கலந்து எல்லாரும் கோமகன் கோயில் கொற்றவாயில் தீமுகம் கண்டு ஆக அரண்மனையினுடைய தலைவாயில் தீப்பற்றி எரிகிறது. தாம் இடைகொள்ள என்றால் நெருங்க. எல்லாரும் நெருங்கி வர நித்திலப்பை 3 நிலாத்திகள் அவிரொளி நிலவினுடைய கதிர் போல மிக ஒளி மிகுந்த அந்த நிலையில் ஒரு பூதம், அதுதான் ஆதி பூதம். இனிமே பூதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா
நகரை விட்டு நீங்கக்கூடிய நிகழ்ச்சி சொல்லப்படும். அழல் பரவுகிறது. இந்த காவல் பூண்டிருந்த பூதங்கள்ல ஆதி பூதம், அது தொடக்க காலத்திலிருந்து மதுரையை காவல் காத்து கொண்டிருக்கிற பூதம் இனி என்னால் ஆகாது என்று சொல்லி நீங்க இனிமே இந்த வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய அடிகள் இடைச்செருகலான அடிகள் என்று கருதப்படுகின்றன. தன்கதிர் மதியத்தன்ன மேனியன், இந்த அதற்கு சென்ற அடிக்கு இந்த அடிக்கு ஒரு ஏய்வு இல்லாம போச்சாதான் அது இடைச்செருகல்ங்கிறது தெளிவா காட்டுது. நித்தில பைம்பூன் நிலார்த்திகள் அவிருளி தன்கதிர் மதியத்தன்னு திரும்பவும் நிலார்த்திகள்னு வந்த பிறகு மதியத்தன்னுங்கிறது வருகிறது என்றால் கூறியது கூறல் நாட்டார். தன்கதிர் மதியத்தன்ன மேனியன், நிலா போன்ற ஒளி வீசக்கூடிய உடம்பினை உடையவன். உண்கதிர் நித்திலம் பூனோடு மறுபடியும் வரும். அதே மாதிரி பூன் என்றால் அணி என்று பொருள். முத்துக்களை அணியாக புனைந்து வெண்ணிற தாமரை அருகை நந்தி என்று, அருகை என்றால் அருகம் புல்லு. இந்த பூதங்கள் எல்லாம் இது பிராமண பூதம், இது மற்ற சாதி பூதம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த அடற்படு காதையில இடம்பெறுகின்றது. வெண்ணிற தாமரை அருகை நந்தி என்று இந்த சிறு மலர்களை எல்லாம் கையிலே கொண்டு அருகம் புல் ஏந்தி இன்னவை முடித்த நன்னிற சென்னியன், இவற்றையெல்லாம் தலையில முடித்திருக்கக்கூடிய தலையினை உடையவன். நுரையென விரிந்த நுண்பூங்கலிங்கம், நுரை பூத்தது போல இருக்கக்கூடிய ஆடையை உடுத்தவன். கலிங்கம் ஆடை. புலராது உடுத்த உடையினன், ஈர உடை. மலரா வட்டிகை இளம்புரி வன்னிகை சந்தனம் கொட்டமுடு அரைத்து கொண்ட மார்பினம். அந்த பூதம் என்ன மார்புல தடவிருக்குன்னு, மலரா வட்டிகை, வட்டிகைன்னு சாந்து, அரைத்த சாந்து. இளம் பொறி, அது புல்க மலருடைய மொட்டு. வன்னிகை சந்தனம், கையால அரைக்கப்பட்ட சந்தனம். கொட்டமோடு, கொட்டம்னா புகை கொடுக்கக்கூடிய சாம்பிராணி போன்ற அவற்றையெல்லாம் அரைத்து மார்புல பூசிக்கொண்டு அங்கிருந்து வருகிறது ஒரு பூதம். இந்த பூதம் அங்கிருந்து வந்து தேனும் பாலும் கட்டியும் பெற்ப சேர்வன பெறும் தீம்புகை மடையினம். அப்ப அடுத்தபடியாக நம்ம இயல்பாக பகுதிக்கு வந்துட்டோம். இடைச்செருகள் நீங்கி தேனும் பாலும் கட்டியும் பெற்ப சேர்வன பெறும் தீம்புகை மடையினன். அந்த பூதம் என்ன உணவை பெறுகிறது என்றால் தேனும் பாலும் கட்டி கற்கண்டும் பெற்ப இவற்றையெல்லாம் விரும்பி சேர்வன பெறும் தீம்புகை மடையினன், இவற்றையெல்லாம் போட்டு புகைத்து உண்ணுகின்ற அந்த மடையின் மடை உணவை கொண்டவன். தீர்த்தக்கரையும் தேவர் கோட்டமும் ஓத்தின் சாலையும். ஓத்து என்றால் வேதம் என்று இவர்கள் பொருள் எழுதுகிறார்கள். அதாவது ஓர் இனமாக உரைத்தல் தான் ஓத்து என்று தொல்காப்பியர் சொல்லுவார். நேரினமணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரினப் பொருளை ஒருவழி வைப்பது ஓத்தன மொழிவ உயர்மொழி புலவர் என்று சொல்லுவார்கள். அதனால குறித்த சில பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு வந்து மந்திரம் போல வகுத்து காட்டுதல் தான் ஓத்து. ஓத்து என்றால் தமிழ்ல இன்னும் இது ஓத்து என்பதும் தமிழ், ஓதப்படுவது ஓத்து. அதுக்கு வேறு ஒரு சொல் வேண்டும் என்றால் இயல் என்று பொருள். இது இரண்டாவது ஓத்தில் காணப்படும்னா இரண்டாவது இயல்ல காணப்படும் என்று பொருள். ஓத்தின் சாலையும் ஒருங்குடன் நின்று பிற்பகற்பொழுதில் பேணினன் ஊர்வோன். பிற்பகல்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. பேணினன் ஊர்வோன், நகரத்தை அதுகாரும் பேணி கொண்டிருந்த அந்த பூதமும் நண்பகல் வர அடி ஊன்றிய காலினன், அது வரையில நிலத்துல அடி ஊன்றி வந்து விரிகுடை தண்டு குண்டிகை காட்டம். அவன் கையில குடை ஏந்தி இருக்கிறான், கையில ஒரு தண்டு கோல் பிடித்திருக்கிறான். குண்டிகை என்றால் கமண்டலம், காட்டம் என்றால் சமித்து நெருப்பை மேலும் மேலும் கிளர்ந்து எறிவதற்கு சிறு சிறு காய்ந்த சுள்ளிகள், அதுதான் காட்டம். பிரியா தருப்பை, கையிலிருந்து நீங்காத தருப்பை புல், அதாவது அவன் பார்ப்பான் என்பதற்கு அது அடையாளம். தருப்பை பிடித்த கையில், இது பார்ப்பன பூதம்.
ஆதி பூதம் வந்தது, இப்ப பார்ப்பன பூதம். பிடித்த கையினன் நாவினும் மார்பினும் நவீன்ற நூலினம். இந்த ஒரு அடி அழகாக அமைந்திருக்கும். இது இடைச்சல்கள் பகுதி தான் இருந்தாலும் இந்த அடிகளும் தொடர்ந்து இடைச்சல்கள் பகுதி தான். அதாவது எந்த அடியிலிருந்து இடைச்சல்கள் இங்கன்னா எண்ணிக்கை 17 33 வரையில இடைச்சல்கள் பகுதி. அதுல இந்த இடைச்சல்கள் ஒரு நயமிக்க ஒரே ஒரு அடி இந்த நாவினும் மார்பினும் நவீன்ற நூலினும். நாக்களையும் நூல் இருக்கு, மார்பலையும் நூல் இருக்கு. நாக்கில் இருக்கிற நூல் அது செய்திகளை எல்லாம் வட்டித்து நிறுத்துகின்ற நூல், புத்தகம். நாவிலே இருப்பது புத்தகம், மார்பிலே இருக்கிற நூல் என்பது முப்புரி நூல். இந்த ரெண்டையும் அந்த நூல்கள் அந்த சொல்ல பயன்படுத்தி இப்படி சொன்னார், நாவினும் மார்பினும் நவீன்ற நூல், நவீன்ற நூலினம். அடுத்தது இப்ப இது வரையில பல அடிகள் தொடர்ந்து 33வது அடி வரையில வந்த இடைச்சிறுகள் திரும்ப இயல்பாக இளங்கோவடிகளுடைய கைக்கு வந்துருச்சு. முத்தி வாழ்க்கை முறைமையின் வடா ஆகவனீயம் காருகபத்தியம் தாட்சணாத்தியம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். 3 தீ. ஒன்னும் இல்ல, முத்தி என்பதற்கு என்னன்னா நெருப்பு பெரிதாக எரிகிற போது 3 பகுப்பாக எரிவது வழக்கம். எவ்வளவு கொழுந்து விட்டு எரிந்தாலும் கூட 3 பகுதியாக அதனை பகுத்து காண முடியும். அப்ப அதுதான் நெருப்பினுடைய இயல்பு. அது முக்தி வாழ்க்கை. அதை அந்தணர்கள் என்ன செய்தார்கள் பார்ப்பார்கள். வேத வேள்வியில செய்கிற போது ஆகவனியம் காருகபத்தியம் தாட்சிணாத்தியம், அதாவது என்ன பொருள் என்றால் 3 வேறு திசைகளிலிருந்து எரியக்கூடிய நெருப்பு என்று அவர்கள் கொண்டார்கள். முத்தி வாழ்க்கை முறைமையின் வடா நெருப்பு வளர்த்து பேணுகின்ற இந்த வேத வேள்வி வாழ்க்கையிலிருந்து மாறாத வேத முதல்வன் வேள்வி கருவியோடு வேள்விக்காக வேண்டிய தருப்பை சமித்து முதலாகிய கருவிகளோடு ஆதி பூதத்து அதிபதி கடவுளும் ஆதி பூதமாகிய அந்த பார்ப்பன பூதமும் பிராமண பூதம் என்று எழுதுகிறார் அரும்பத உரைகாரர். அடுத்தது மறுபடியும் இளங்குவடிகள் எழுதாத பகுதி என்ற அந்த இடைச்சறுகள் பகுதி வருது. வென்றி வெங்கதிர் புறையும் மேனியன். உடம்பெல்லாம் அப்படியே ஒளியாக வீசுகிறது. நெருப்பு கடவுளுக்கும் நெருப்பை கக்குகின்ற பூதங்களுக்கும் ஒளியும் ஆற்றலும் பளபளப்பும் இதெல்லாம் சொல்லி விளக்க வேண்டியதில்லை. வென்றி வெங்கதிர் புறையும் மேனியன். புரைதல் என்றால் ஒத்துறுத்தல் என்று புறையுமேனியன் குன்றா மணிபுனை பூணினன் நிறைய அணிகலன்களை எல்லாம் அணிந்தவன். பூனோடு முடிமுதற் கலன்கள் பூண்டனன். தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய அணிகலனையும் அவன் பூண்டான். அதாவது கிரீடம்பா வடமொழியில நாம தலைமுடி என்று சொல்லுவது வழக்கம், பொன்முடி என்று சொல்லுவது வழக்கம். முடிமுதற் கலன்கள் பூண்டனன். இந்த முடிமுதற் கலன் என்பது இளங்கோவடிகளிலிருந்து எடுக்கப்பட்டது. முடிமுதற் கலன்கள் சமைப்போன் என்று பொற்கொல்லனை பற்றிய செய்தியை நாம பார்க்கும்போது பார்த்தோம். முடிமுதற் கலன்கள் பூண்டனன் முடியோடு சண்பகம் கருவிளை செங்கூதாளம். கூதாளம் என்பது மல்லிகையும் குறிக்கும், தூதுளையும் குறிக்கும். சண்பகம் கருவிளை செங்கூதாளம் தன்கமழ் பூநீர் சாதியோடு நீர்ச்சாதி நீரிலே பூத்த மலர்கள். சாதிங்கிற சொல்லு சங்க இலக்கியத்துல வருவதெல்லாம் பறவை சாதி விலங்கு சாதி என்பதை குறிக்கத்தான் வரும். மாந்தரை குறிக்க சாதி என்ற பெயர் சங்க இலக்கியத்தில் வரவில்லை. அது ஒரு பெரிய சிறப்பு. அது அந்த காலத்துல அந்த பாகுபாடு வரல. உயர்வு தாழ்வு என்பதனை சாதி கொண்டு கற்பிக்கக்கூடிய நெறி சங்க காலத்துக்கு பின்னாலதான் வந்தது. அது ஒரு சமூகத்தினோட ஒரு பெரிய மாற்றம். தொழில மேல் கீழ் என்ற அந்த பகுப்பு சங்க காலத்துல இருந்தது. அதுக்கு புறநானூறு எடுத்துக்காட்டு. அதாவது கட்டில் பின்னுகின்ற இழிசினம் என்று புறநானூற்று 73வது பாட்டுல சொல்லுவார். அதுபோல ஒரு தொழில் ஏன் ஒரு தொழில அவ்வாறு குறைந்ததாக மதிப்பிடணும் என்றால்
அழுக்கு, தோல், பிணம் ஆகியவற்றோடு தொடர்புடைய வினைகளை கொஞ்சம் மதிப்பு குறைவாக கருதினார். மற்ற செயல்களை எல்லாம் உயர்வாக கருதினார். வேற ஒன்றும் இல்லை. அதனால சாதி பாகுபாடுகள் அந்த காலத்தில் இல்லை. அடுத்து தலைமை கோளாக அமைந்த அந்த சூரியன் போன்ற அந்த பூதம் அதற்கு பிறகு அடுத்து வருவதனை இந்த பகுதி சொல்லுகிறது. கட்டும் கண்ணியும் தொடுத்து தொகுத்த மாலையும், கட்டும் கண்ணியும் தொகுத்த மாலையும், கட்டப்பெற்ற மாலை. கண்ணி என்பது இடைவெளியை சமைந்ததாக அமைக்கப்பட்ட வட்ட வடிவமான மாலை கண்ணி. கண்ணியும் தொகுத்த மாலையும் ஒட்டிய திறனையோடு, திறனை என்றாலும் மாலை, மாலையினுடைய பலவேறு வகையான வடிவங்கள். ஒசிந்த பூவினன், ஒசிந்த என்றால் துவழுகின்ற அந்த மாலைகளை எல்லாம் கொண்ட பூவினன். அங்குலிகை அறிந்து, அங்குலிகை என்பது மோதிர விரல். அவன் என்ன செய்கிறான், அந்த மோதிர விரலால அவற்றை சாந்தை தொட்டு தன்னுடைய நெற்றியிலும் மார்பிலும் வைத்துக் கொள்கிறான். அங்குலிகேறிந்து அஞ்சு மகன் விரித்த, அஞ்சு மகன் பிறரால் அஞ்சப்படுகின்ற அந்த நெருப்பாகிய அவன் குங்கும வருணம் கொண்ட மார்பினன். அவன் தன்னுடைய மார்பில பூசிக்கொண்ட நிலையில அவ்வாறு குங்கும வருணமாக அது சிவப்பாக பறந்திருக்கிறது. உங்குழியாத்த பூம்பட்டு உடையினன், அதாவது பட்டு உடையையும் புனிந்து அணிந்திருக்கிறான். முகிழ்த்தகை. இப்படி வர்றது தனியா ஒற்றை சொல் தனியாக வர்றது என்பது இளங்கோடிகளிடத்து இல்லை. அதனால்தான் இந்த பகுதியெல்லாம் இடைச்செருகள் என்று அறிஞர் பெருமக்கள் துணிந்திருக்கிறார்கள். முகிழ்த்தகை. சாலி அயினி. சாலி அயினி என்றால் அரிசியினாலே சமைக்கப்பட்ட சோறு. அயினி என்றால் சோறு. அது நல்ல தமிழ் சொல். அதை போய் வேற சொல்ல காட்டுறதுங்கிறது பிழை. அயினி என்றால் அயின்றான், அயில்வதற்கு உரியது, உண்ணுதற்கு உரியது என்று பொருள். பால் விட்டு அயினியும் இன்று அயின்றானே என்று புறநானூற்றுல பெருங்குன்றூர்களார் பாடுறார். பால் விட்டு இன்னைக்குதான் பாலை ஊத்தி சோறு சாப்பிட்டு இந்த இளைஞன் போர்ல இவ்வளவு பெரிய செயல்களை செய்கிறான் என்று அங்கே பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி மிக வியந்து பாடுகிறார் இந்த இடைக்குன்றூர்கிறார் என்ற புலவர். சாலி ஐயினி பொற்களத்து ஏந்தி ஏறு நற்சுவை இயல்புலி கொணர்ந்து. உளி என்பது 7ஆம் வெற்றினை உருவு இடப்பொருளை உணர்த்தியது. ஏறு நற்சுவை இயல்புலி இயல்கின்ற இடத்திலே கொண்டு வந்து வெம்மையில் கொள்ளும் மடையினம். நல்ல சூட சாப்பிடுறான் அந்த பூதம். வெம்மையில் கொள்ளும் மடையினம் செம்மையில். அடுத்து இளங்கோவடிகளுடைய வாக்குல வரக்கூடிய பகுதி. பவளச் செஞ்சுடர் திகழொளி மேனியன். அதெல்லாம் இந்த செய்தியை திரும்ப திரும்ப வரும். அந்த திரும்ப திரும்ப வருகின்ற இடங்கள் எல்லாம் இந்த அகற்படுகாதையிலிருந்து வேறு இடங்களிலிருந்து எடுத்து சேர்க்கப்பட்டதாக கருதப்படுகிறது. ஒரு குறிப்பு புலப்படுகிறது. ஞானாமிர்தம் என்ற நூல்ல சில அடிகள் அப்படியே இருக்கு. அந்த அடிகளை எடுத்து கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கிறாங்கிறது தெரியுது. இது சிலப்பதிகாரத்துல ரொம்ப அரிதாக நிகழ்ந்திருக்கிறது. பிற்காலத்துல திருநெல்வேலியில வெள்ளியம்பல தம்பரான்னு ஒருத்தர் இருந்தார். மிகப்பெரிய புலமை உடையவர். அந்த புலமையை வைத்துக் கொண்டு அவர் செய்த ஒரு பெரும் பிழை என்னவென்றால், கம்பராமாயணம் மாதிரியே பாட்டு எழுதிடுவார். கம்பன மாதிரியே பாட்டு எழுதிடுவார். எழுதினதோட இல்ல, கொண்டு போய் கம்பராமாயணத்துக்குள்ளார சேர்த்துட்டார். பல பாடல்கள் கம்பராமாயணத்துல வெள்ளியம்பல தம்பரான் எழுதிய பாடல்கள். அதனால பிற்காலத்து ரொம்ப நடை நுட்பமா தேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் கம்பன் பாடல் இல்ல, இவையெல்லாம் வெள்ளி பாடல்கள்னு எழுதினாங்க. வெள்ளி பாடல்னு வெள்ளியம்பல தம்பரான் எழுதிய பாட்டு. பல இடங்கள்ல அவருடைய கற்பனை விரிந்து அது பாட்டுக்கு போகும். எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க. கும்பகர்ணன் உறக்கத்திலிருந்து எழுப்பப்படுகிறான். போட்டு உலக்கைய போட்டு இடிச்சு அவளை எழுப்பி கொண்டு வந்து உட்கார சொன்ன அவன் நிறைய சாப்பிடுறான். இந்த இடத்துல வெள்ளியம்பல தம்பரான் பார்த்தார், இது நமக்கு நல்ல இடம், கம்பன் எழுதாம விட்டதெல்லாம் நாம எழுதுவோம் என்று சொல்லி அவன் நிறைய சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டான் என்றால்
600 சகடத்து அடிசலும் 100 குடங்களும் முக்கினான். 600 வண்டி சாப்பாடு. கும்பகர்ணன் எவ்வளவு சாப்பிட்டான்? 600 வண்டி உணவு, 600 சகடத்து அடிசலும் 100 குடங்களும், நூற்றுக்கணக்கான குடம் கள்ளும் அருந்தினான். அதாவது கம்பர் கும்பகர்ணனை எவ்வளவு ஒழுக்கமுடையவனாக நேர்மையானவனாக சிந்தித்தாரோ சித்தரித்தாரோ அதற்கு மாறாக போய்விட்டது இந்த பாட்டு, வெள்ளிப்பாட்டு. அது போல பல இடங்கள்ல அதுல அந்த பாட்டிலையும் கூட எனக்கு ஒரு சிறப்பு புறப்பட்டது என்னன்றா, 100 குடங்களும் முங்கினான், நூற்றுக்கணக்கான குடம் கள்ளையும். பசி அடங்கி இருக்கணும்ல, அடுத்த அடி ஏறுகின்ற பசியை எழுப்பினான். அப்பதான் அவனுக்கு நல்ல பசியே வந்துதான் இது சாப்பிட்ட பிறகு. அவ்வாறு நிறைய பாடல்கள் இப்படி எல்லாம் பல இடங்கள்ல இடையில புகுந்து விடுவது உண்டு. புலமைமிக்க மக்கள் தாங்கள் எழுதி சேர்த்ததும் உண்டு, பிற இடங்களிலிருந்து எடுத்து கொண்டு வந்து இயல்பில்லாம பொருத்தியதும் உண்டு. இப்ப இனிமே இளங்கோவடிகள் சொல்லப்படாது. பவள செஞ்சுடர் திகழொளிமே, இந்த நடை வேறுபாடு நன்றாக தெரியும். பவள செஞ்சுடர் திகழொளி மேனியும், பவளம் போன்ற மேனி, பவளமேனி அது ஓமத்தொகை, பவளம் போன்ற மேனி ஓமத்தொகை. பவள செஞ்சுடர் திகழொளி மேனியன் ஆழ்கடல் ஞாலம் ஆழ்வோன் தன்னின் முறைசோடு வெண்குடை கவரி நெடுங்குடி உரைசால் அங்குசம் வடிவேல் வடிகயிறு. அடுத்த பூதத்தினுடைய தோற்றம் அது. ஆழ்கடல் ஞாலம் ஆழ்வோன் தன்னின் போல, கடல் சூழ்ந்து இந்த உலகத்தையே ஆள்பவனை போல, முறைசொடு முரசு. இந்த முரசு கட்டில் நேத்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அன்பர் கேள்வி வினா கேட்டாரு. மெய்க்காவலன் எழுதலாமா மெய்காவலன் என்று எழுதலாமான்னு கேட்டாரு. ரெண்டும் எழுதலாம், ரெண்டுக்கும் பொருள் வேற வேற, ரெண்டுக்கும் இலக்கணம் வேற என்று நான் சொன்னேன். இல்லையா, அறிஞர்கள்லாம் பெரிய அறிஞர்கள் நீங்க சொல்லுவதற்கு மாறாக சொல்லியிருக்காங்களேன்னு சொன்னாரு. நான் சொல்லுவது, அவர்கள் சொல்லுவதில் நான் பிழைன்னு தான் சொல்ல மாட்டேன். பெரியோர் வாக்கில் பிழை சொன்னேனோம் பாரு வள்ளலார். நான் செய்த ஒரு குற்றம் பெரியோர் வாக்கில் பிழை சொன்னேனோன்னார். பெரியோர் வாக்கை பத்தி நாம சொல்ல மாட்டேன். அவர்கள் வேறு ஒரு பொருள் கருதி சொல்லியிருக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், மெய்காவலன் என்றால் அவன்தான் மெய்காவலனாக அவன் இருந்தான் என்றால் ரெண்டும் தொகையாக வருகிற போது அங்கு ஒற்று மிகுவதில்லை. மெய்யை காவலன் என்று விரிந்து வந்தா மிகும். மெய்காவலன் இருக்கிற போது மெய்யை காப்பவன், அது வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை தொகையாக இருக்கிற போது அங்கு ஒற்று வராது. மெய்க்காவலன் என்றால் மெய்க்கு காவலன், அதாவது உடம்பிற்கு காவலன் அப்படின்னு வருகிற போது ஒற்று மிகும். அதே போல இங்கேயும் எதுக்காக சொல்றேன்னா, முரசு கட்டில்னு எழுதணும். எனக்கு ஒரு கட்டுரையில கூட முரசு கட்டில்னு எழுதியிருக்கிறாங்க. அது பிழை. அது அந்த காலத்துல முதல்ல இந்த தமிழக அரசு பேருந்துகள்லாம் எழுதுகிற போது அரசு பேருந்துன்னு எழுதியிருந்தாங்க. நான் தான் கடிதம் எழுதுறேன், அரசு பேருந்து என்று எழுதக்கூடாது, அரசு பேருந்து தான். ஏனென்றால் இடைத்தொடர் குத்தியல் உரத்துக்கு பிறகு உற்று மிகாது என்பது இலக்கணம், தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இலக்கணம். அரச பேருந்துன்னு எழுதலாம், ஏன்னா அது குத்தியல் உரம் இல்லை, அது அகரையிற்று பெயரிச்சம். ஆனா அரசு பேருந்துன்னு தான் எழுதணும், இப்ப படக்கூடாது, முரசு கட்டில் என்றுதான் எழுதணும். முறைசொடு வெண்குடை கவரி நெடுங்குடி. கவரி விசிறி, கொத்தாக இருக்கக்கூடிய மயிர் பீலியோடு கூடிய விசிறி. நெடுங்குடி உரைசால அங்குசம். அங்குசம்ங்கிறது வட சொல், தமிழ் சொல்லதுக்கு தோட்டி. தோட்டி, திருவள்ளுவரும் தோட்டி என்ற சொல்லை கையாளுவார். தோட்டி. வடிவேல் வடிகயிறு. வடிகயிறு என்றால் கடிவாளம், இழுத்து பிடிக்கக்கூடிய, குதிரை இழுத்து பிடிக்கக்கூடிய கயிறு. என இவை பிடித்த கையனாகி, இவற்றையெல்லாம் கை கொண்டு எண்ணரும் சிறப்பின் மன்னரை ஓட்டி, பலவேறு மன்னர்களை எல்லாம் தோல்வி உறச் செய்து, தோற்கடித்து என்று எழுதக்கூடாது, பிழை. தோற்கடித்துன்னு தோலை கடித்துன்னு பொருள். தோல்வி உறச் செய்து என்று துணைவினை கொடுத்துதான் எழுதணும். மன்னரை ஓட்டி மன்னகம் கொண்டு செங்கோலோச்சி
கொடுந்தொழில் கடிந்து கொற்றம் கொண்டு மற்றவர் செய்யக்கூடிய தீய வினைகளை எல்லாம் நீக்கி கொற்றம் கொண்டு அரசை கொண்டு நடும்புகழ் வளர்த்து நானிலம் புறக்கும் உரைசால் சிறப்பின் நெடியோன் என்ன, நெடியோன்னா பாண்டியன். இவையெல்லாம் மேலே சொல்லப்பட்டன எல்லாம் பாண்டியனுக்குள்ள சிறப்புகள். இப்படி நெடியோன் என்ன பாண்டியனை போன்ற அரசபூதம், பாண்டியனுக்கு இவ்வளவு சிறப்புகளையும் சொல்லி இவ்வளவு தன்மைகளையும் உடைய அரசபூதம். அடுத்தது ஆதிபூதம், அது பிராமண பூதம், அதுக்கு அடுத்தது அரசபூதம். அதாவது வருணாசிரமத்தை இங்க நாம பார்க்கிறோம். இந்த வருண நெறியை சங்க இலக்கியம் காட்டாது. சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு குறுந்தொகையில பாத்தீங்கன்னா பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே என்று ஒரு பாட்டு தொடங்குது. அந்த பாட்டுல என்ன ஒரு பெண் கேட்கிறான், சிற்றூர்ல இருக்கிற ஒரு பெண் கேட்கிறான். இந்த பாட்டு சங்க காலத்தினுடைய தனிச்சிறப்பை காட்டக்கூடிய பாட்டு. பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே தண்டோடு நன்னார் களைந்து, கையில ஒரு தண்டு பிடித்திருக்கிறான், கருப்பை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பார்ப்பன மகனே, உன்னுடைய நாட்டிலையும் இப்படி களவு என்று அகம் என்று சொல்லக்கூடிய நெறி உண்டா என்று. ஏன் இல்ல, அங்கு உண்டா இல்லையா? அங்கு வேறு நெறி. ஒரு பெண் உயர்ந்த குலத்துல இருக்கக்கூடிய அரச குலத்துல இருக்கிற பெண்ணுக்கு மனம் என்றால் அவள் கையில மாலையை கொடுத்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைத்து அவன் யார் பார்த்து மாலை இடு என்று சொல்லக்கூடிய சுயம்பரம் வடமொழியில தன் விருப்ப திருமணம் என்று. அதுபோல உண்டே தவிர களவு என்பது அங்கு இல்லை. கந்தர்வம் என்பது உண்டு, அது களவிலிருந்து வேறுபட்டது என்று நச்சினார்கிரியரும் எழுதுகிறார். அதனால இந்த களவு நெறி அகம் என்பன எல்லாம் தமிழுக்கே உரியன, அது சங்ககால தமிழில் புலப்படக்கூடியன என்று அறிந்து கொள்ள வேண்டும். அத வேறு மொழிக்குரியதாக சித்தரித்தல் என்பது பெரும் பிழை. சரி, அடுத்தது இவ்வாறு அரசபூதம், அரசபூதத்தை சொல்லி அரசபூதத்து அருந்திரர் கடவுளும் கடவுள் என்று சொல்லி வருகிற போது இந்த சொல்லை திருக்குறளாசிரியர் கையாளவில்லை. அவர் ஆடி இருக்கிற 10 குறட்பாக்கள்ல முதல் 10 குறட்பாக்கள்ல தான் தெய்வம் பற்றிய சிந்தனையே வருகிறது. 10 குறட்பாக்களை கொஞ்சம் நுணுகி பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சமயங்கள் கடவுளுக்கு வழங்கிய பெயர்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவருக்கு பாகுபாடே கிடையாது. அவர் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் இல்லை. அவர் நெற்றியில திருநீர் உணவில்லை, நாமம் விட்டு கொள்ளவில்லை. ஆனா பிற்காலத்துல எல்லாம் அவங்கவுங்க வசதிப்படி என்னென்னமோ பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இல்லை. அவர் மலர்மிசை ஏகினான் என்றும் சொன்னார். பிறவி பெருங்கடல் நீந்தியவன் என்றார், இறைவன் என்றார், தெய்வம் என்றார். ஆனால் எங்கும் அவர் கடவுள் என்ற அந்த ஒரு சொல்லை அவர் கையாளவில்லை. ஏனென்றால் சமயம் சார்ந்த அந்த குறியீடுகளை எல்லாவற்றையும் காட்டி நான் ஒரு பொது நிலையிலிருந்து பேசுகிறேன், இனி உள்ளே நூலிலே எங்கும் இத்தகைய குறியீடுகள் வாரா என்று உணர்த்தி இருக்கிறார். அதுபோல இங்கே அடுத்தபடியாக வருணபூதம் வருகிறது. செந்நிறப்ப சும்பொன் புரையுமேனியன் பொன் போன்ற நிறமுடையவர், மன்னிய சிறப்பின் மரவேல் மன்னவர் அரசு முடி ஒழிய அமைத்த பூணினன். அரசர்களுக்கு உரிய முடி போல அணிந்த இவன் வாணிக மரபின் நீழ்நிலம் ஓம்பி நாஞ்சிலும் துலாமும் ஏந்திய கையன். அடுத்து இது 4 வருணத்துக்குள்ள பூதங்களும் சொல்லி கொண்டு வருகிறார். நாஞ்சில் என்பது உடுகருவி, அதாவது ஏர் என்று சொல்லப்படும். ஏர் என்பதற்கு என்ன பொருள் என்றால் அழகு என்று பொருள். நாட்டிற்கு அழகு தருவதே ஏர் தான், வேளாண்மை தான், வேளாண்மைக்குரிய கருவிதான். நாஞ்சிலும், நாஞ்சில் நாடு என்றால் ஏர் கொண்டு உழுத நாடு, வளமான ஒரு நாடு என்று பொருள். நாஞ்சிலும் துலாமும், துலாம் என்றால் தராசு என்று வடமொழியில் சொல்லப்படும். துலாக்கோல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் என்பார் திருவள்ளுவர். துலாமும் ஏந்திய கையினன். அடுத்தபடியாக இளங்குமடி எழுதாத பகுதி உரைசால் பொன்னிறம் கொண்ட இடையினன். மேலதான் பொன்னிறம் கொண்டவனாக சொல்லப்பட்டது, திரும்பவும் மீளவும் அதே செய்தி கூறியது கூறலாக வருகிறது.
வெட்சி, தாழை. இந்த தாழைங்கிற சொல்ல பற்றி ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். பட்டினப்பாலையில தாழை என்று வரக்கூடியது தாழம்பூவை குறிக்கவில்லை. அதற்கு மாறாக தாழை என்றால் தென்னை என்று பொருள். அங்க ரெண்டு பொருளும் உண்டு. அதாவது தென்னைக்கு தாழை என்று பெயர்வதற்கு காரணம் அதனுடைய மட்டை அது தாழ்ந்து கீழே இறங்குவதனால, வளைந்து கீழே இறங்குவதனால தாழை. அதே தாழம்பூ என்பது மிக தாழ்ந்து மிக குட்டையாக நெய்தல் கரைகள்ல இருப்பதனால தாழம்பூவுக்கு தாழை என்று பெயர். இந்த இடத்துல இது தாழம்பூவை குறிக்கும். வெட்சி, தாழை, கட்கமழு, ஆம்பல். கண்கள் இந்த இடத்துல உள்ளிடம் என்று பொருள். உள்ளே இருந்து மனம் கசிகின்ற ஆம்பற் பூ. சேடம் என்றால் பவளமல்லி என்று அதற்கு பெயர். ஒரு முறை குறிஞ்சிப்பாட்டை வைத்து நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிற போது நள்ளிருள் நாரி என்று ஒரு மலரை சொல்றார். ஒரு கபிலர் சொல்லுகிற போது நடு இரவுல மனம் வீசுகின்ற பூன்னு சொன்னாரு. என்ன பூன்னு எனக்கு தெரியல. பலரிடம் அதனை பற்றி உசாவிரேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கல, செய்தி கிடைக்கல. அப்ப நாங்கள் ஒரு வாடகை இல்லத்துல இருந்தோம். வழக்கம் போல அப்படி படித்து கொண்டிருக்கிற போது இரவு 12, 12:30 மணி இருக்கும். அப்போது குப்பென்று ஒரு நறுமணம் வீசியது. இருந்து மேலே இருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா வீட்டு வாயிற்படியில் இருந்த பவளமல்லி மலர் அப்படிப்பட்ட ஒரு மனத்தை வீசியது. ஓ, இதுதான் நள்ளிருள் நாரியாக இருக்கும் என்று கருதி நான் அந்த மரத்திற்கு வியந்து காலை நேரத்துல அதற்கு பிறகு மறுநாள் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பெண் அங்கிருந்து ஒரு சிறு பெண் வந்தா. இந்த ஐயா, இந்த இலையில கொஞ்சம் இலையெல்லாம் பறிச்சுக்கலாமா? ஏம்மா, இது எதுக்குது? எங்க தாத்தாவுக்கு முதுகு வலி, முதுகு எலும்புல தாங்க முடியாத வலியா இருக்கு. அதுக்கு இந்த இலையை எடுத்து கொண்டு போய் ஒத்தடம் கொடுத்தா அந்த வலி சரியாக போகும் என்று சொன்னாங்க. உங்க தாத்தா எங்க இருக்கிறாருன்னு பார்த்து அவர் போய் கேட்டா அவர் சொன்னாரு, இது இரவு நாரிங்கன்னாரு. இரவு நாரின்னா இரவுல நாறுகின்ற மலர். நள்ளிருள் நாரிங்கிறது அப்ப அதுதான் என்பது புரிந்தது. இரா நாரி, இரவு நாரின்னு அவர் சொல்லுவது அப்பதான் எனக்கு பொருள் புரிந்தது. அப்படி நாட்டு மக்கள், பழந்தமிழர்கள் இவற்றை எல்லாம் பாதுகாத்து அங்கங்கே வழங்கி கொண்டிருந்தார். இன்னும் நல்ல தமிழ் சொற்களுக்கு பொருள் விளங்க வேண்டும் என்றால் சிற்றூர் மக்களிடம் சென்று கேட்கணும். ஆனா நம்மளுடைய நாடு என்ன ஆயிற்று? பலவேறு மொழிகளுக்கு நம்முடைய மொழி ஆட்படக்கூடிய ஒரு கொடிய நிலை ஏற்பட்டு. அதாவது நானும் கவிஞர் சுரதாவும் உள்ள வடார்காடு மாவட்டத்துல உள்ளார்ந்த ஒரு சிற்றூருக்கு ஒரு திருமணம் நடத்தி வைப்பதற்காக செல்லுகிறோம். அங்க திருமணத்துல கவிதை பாடணும், அதுக்காக நான் போயிருக்கிறேன். அங்க போய் தங்கி இருந்த போது காலையில 5:30 மணிக்கு வெளியில போய் வரலாம் என்று நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது ஒரு வீட்டு பெண் சாணத்தை அப்படி கரைச்சி, அந்த ஊருக்கு பேருந்து கிடையாது, பெரிய சாலைகள் கிடையாது, வேற அறிவியல் வசதிகள் எதுவுமே இல்லாத உள்ளார்ந்து சிற்றூர். அந்த இடத்துல சாணத்தை கரைக்கிற அந்த பெண் வந்து பக்கத்து வீட்டு பெண்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு சாணம் ரொம்ப திக்கா இருக்கு. ஆக ஆங்கில சொல் எங்க வந்து எப்படி புகுந்து போச்சு பாருங்க. கல்வி அறிவில்லாத அந்த வீட்டுல திக்கா இருக்குன்னு இந்த பெண் சொன்ன உடனே அந்த பெண் இன்னொரு பெண் பக்கத்துல இருக்கிற அந்த பெண் சொன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக திக்கு, அட்ஜஸ்ட், இந்த மாதிரி ஒரு 150 ஆண்டு கால ஆங்கில ஆட்சி நிறைய நம்முடைய தமிழ் சொற்களை மறக்கடித்து அவை வந்து புகுந்து ஆட்சி செய்ய தொடங்கிவிட்டன. வேற்றுமொழி பாதிப்பு என்பது மிக இயல்பாக நிகழ்ந்திருக்கு. சிலப்பதிகாரத்திலே அது நிகழ்ந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்துல வட சொற்கள் எல்லாம் வந்து புகுந்திருக்கின்றன. அது தூய நடை வேண்டும் என்றால் நீங்க சங்க இலக்கியத்துக்கு தான் போகும். அவர் என்ன பண்ணார் தொல்காப்பியர்? வேறு மொழி சொல்லா கொஞ்சம் பார்த்து, அப்பதான் அவர் தான் முதல் விதி செய்கிறார். வட சொற்கிழவி வடவெழுத்தூரி எடுத்தொடு புணர்ந்து சொல்லாகுமே. அதுல வேற்றுமொழி சொல்லி நீ கையாள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வருமையானால் அதில் இருக்கின்ற வடமொழி எழுத்தை நீக்கிவிட்டு அதற்கு நிகரான தமிழ் எழுத்தை போட்டுக்கொள் என்றார். சன்னல்னு எழுதாத, சன்னல்னு எழுது.
எழுதித்தான் ஆகணும்னு சன்னல்னு எழுது. இப்பவும் சிற்றூர் மக்கள் பேச சன்னல் பின்னாலா நடந்து போச்சுங்க அது அப்படிங்கிறாங்க. அதனால அவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும். நிறைய அயல்மொழி சொற்கள்லாம் வந்து விட்டன. தூய தமிழ் காலம் ஒன்று இருந்தது என்பது தொல்காப்பியரால் புலப்படுகிறது. இவ்வாறு சேடன் 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 என்றால் பவளமல்லி, நள்ளிருள் நாரி, நெய்தல், பூளை. பூளை என்பது பொறி பொறியா பூக்கிற ஒரு பூ, பூளை பூ என்று பெயர். இது பொங்கல் காலத்துல இதை கொண்டு வந்து வீடுகள்ல கட்டுவது வழக்கம். பூளை, மருதம், கூட முடித்த சென்னியின் இவற்றையெல்லாம் தலையில முடித்து கொண்டவன். நீடொளி பொன்னென விரிந்த நன்னிற சாந்தம், பொன்போல மலர்ந்த சாந்தத்தை சந்தனத்தை தன்னுடன் புனைந்த மின்னிற மார்பின் மார்பல பூசியவன். கொள்ளும் பயரும் துவரையும் உளுந்தும், உளுந்தும் என்பதற்கு லூ போட்டிருக்கு. லூ போடல, லூ போட்டிருக்கு. உளுந்தும் நன், இதுதான் சரி. நன்னியம் பலமும், நன்னியம்னா கூலம், தானியங்கள். தானியம் என்பது வட சொல், கூலம் என்பது தமிழ் சொல். நன்னியம் பலவும் நயந்துடன் அலை கொள்ளன கொள்ளும் மடையினம், இவற்றையெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பூதம் என்று. நெல்லுடை நெல்லுடை கவினே, நெல்லுடை களனே, நெல்லுடைய இடங்கள், புல்லுடை கழனி, பறவைகள் எல்லாம் பறக்கக்கூடிய வயல், வாணிக பீடிகை, பீடிகை என்றால் கடைத்தெரு, வாணிக பீடிகை, நீழ்நிழல் காஞ்சி, காஞ்சி மரத்தினுடைய நிழல், பாணிகை கொண்டு, பாணி பல பண்டங்கள், பல பண்டங்களை எல்லாம் கொண்டு உற்பகற் பொழுதில் உள்மகிழ்ந்து உண்ணுவோனே. உற்பகற் பொழுதுல காஞ்சி மரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்து இவற்றை எல்லாம் உண்ணுகின்றவன் அவனே. நாஞ்சிலம் படையும், நாஞ்சிலம் படையும், நாஞ்சில்னா எங்க இருந்து வந்ததுன்னு ஒருத்தர் கேட்டாரு. அது ஒண்ணும் இல்ல, நன்செய் என்பதிலிருந்து வந்தது நாஞ்சில். எங்க இருக்கிறதுங்க எடுத்துக்காட்டுனாரு. மனோன்மணியத்துல நாஞ்சில் நாட்டை பற்றி சொல்லுகிற போது நன்செய் நாடு என்று சொல்லுகிறார். நாஞ்சிலம் படையும் வாய்ந்துரை துலாமும், துலாம் துலாக்கோல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல், வாய்ந்துரை துலாமும் சூழ் ஒலித்து ஆளும், ஆளும் என்றால் அகவும் என்று பொருள், ஓசை எழுப்பும். சூழ் ஒலித்து ஆளும் யாழும் ஏந்தி. இந்த இடத்துலதான் இது இடைச்செருகள்ங்கிறது தெளிவா தெரிகிறது என்பதற்கு யாழுங்கிறதுக்கு இகரத்தை முன்னால போட்டு ஈயாழும்னு எழுதினாரு. அது மொழி முதல்ல வராதுன்னு அவர் கருதிட்டார் இந்த இடைச்செருகல்காரர். அது யாழ்னே எழுதலாம், அது அரை உயிர் இந்த எகரங்கிறது. அது மொழி முதல்ல வரும். அத இவர் அயர்மொழி சொல்லாக இருக்கக்கூடுமோ என்று கருதின. யாழ் என்பது பண்டை தமிழ் கருவி. யாழும் ஏந்தி விளைந்து பதமிகுந்து வருந்து பதம் தந்து, விளைந்த பதம் நல்ல வெந்திருக்கக்கூடிய விருந்து பதம் தந்து, புதிய உணவையெல்லாம் தந்து, மலையவும் கடலவும் அரும்பலம் கொணர்ந்து, பலம்னா பொண்ணு, மலையிலிருந்தும் கடலிருந்தும் பொன்னையெல்லாம் கொண்டு வந்து விலையவாக வேண்டுதற்கு அளித்தாங்க. விலை கூறி விற்கக்கூடிய வணிக பூதம். பார்ப்பன பூதம், ஆதி பூதம், பார்ப்பன பூதம், அப்புறம் அரச பூதம், அப்புறம் அடுத்தபடியாக வணிக பூதம். வணிக பூதம் உழவு தொழில் உதவும், உழவு தொழில் தான் எழுதணும். உழவு தொழில் உதவும் பழுதில் வாழ்க்கை கிழவன் என்போன் கிளரொளி சென்னியின் இளம்பரை சூடிய இறைவன் வடிவனோன் விளங்கொளி பூத வியன்பெரும் கடவுளும். இந்த வணிக பூதமும் ஒளிமிக்க அந்த பூதமும் வியன்பெரும் கடவுளும். என்ன மிக பரந்த பெருகிய அகன்ற என்று போதும். கருவிளை குறையும் மேனியன், அரியோடு வெள்ளி புனைந்த பூணினன், இதெல்லாம் இடைச்சர்களான பகுதிகள். காழகம் செறிந்த உடையினன், காழகம்னு ஆடை. ஆடைக்கு நிகண்ட எடுத்து பார்த்தீங்கன்னா 21 சொற்கள் சொல்ற. அவ்வளவு வகை வகையான ஆடைகள். அந்த காலத்துல நெய்த ஆடை என்பது பாலாவி போன்று இருந்ததுங்கிறான் இலக்கியத்துல. பாலிலிருந்து படர்கின்ற ஆவி போல அவ்வளவு வெள்ளையா
அவ்வளவு மெல்லிதாக இருந்தது. இவ்வாறு காடகம் செறிந்த உடையினம் காழகில் முற்றிய அகில் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சார்ந்து புலர்ந்து அகன்ற மார்பினன் ஏந்திய கோட்டிலும் கொடியிலும் நீரிலும் நிலத்திலும் காட்டிய பூ. பூக்கள் பல வகையாக மலர்கின்றன. கிளையிலே மரத்தினுடைய கிளையிலே மலர்ந்தது கோட்டுப்பூ, குடியிலே மலர்ந்தது கொடிப்பூ, நீரிலே மலர்ந்தது நீர்ப்பூ, நிலத்திலே பூத்த பூக்கள் நிலப்பூக்கள் என்று இவ்வாறு எல்லா பூக்களையும் கலந்த பித்தையன். பித்தைன தலைமுடி. பித்தையன் கம்மியர் செய்வனை கலப்பை ஏந்தி, கம்மியர்கள் செய்யக்கூடிய கலப்பை ஏந்தி கொண்டு வருகிற செம்மையின் உருவும் சிறப்பு பொருந்தி. இவன் கடைசி வேளாண் பூதம். ஆக 4 வருடம் சொல்லியாச்சு. மண்ணுரு திருமணி புரையுமேனியன். இது இளங்கோவடிகளுடைய வாக்கு. மண்ணுறுதல் அருமையான ஒரு சொல்லு. மண்ணு மங்கலம் என்றால் நீராட்டுதல் என்று பொருள். மண்ணுதல் என்பால் குளித்தல், நீராட்டுதல், கழுவுதல் என்று பொருள். அது எப்படி வந்தது என்றால், பழைய காலத்துல சோப்பு கிடையாது. அதுக்கு மாறாக உடம்புல நீராட போகிறவர்கள் கரையான் புற்று மண்ணை எடுத்து கொண்டு போய், அது ரொம்ப நொய்மையா இருக்கும், அதை உடம்புல தேய்த்துக் கொள்வார்கள். அந்த மண்ணிட்டு உடம்ப கழுவி கொள்வதனால மண்ணுதல் என்று அதற்கு பொருள். அதே போல ஆடையை உவர் மண்ணிட்டு கழுவுவதனால அவர்களுக்கு அது மண்ணுதல். அப்படி செய்கிறவர்களுக்கு மன்னார் என்று பொருள். ஆடையை மண்ணிட்டு கழுவுவதனால் மன்னார் என்று பொருள். அதுவே காலப்போக்கில் வண்ணார் என்று மாறிவிட்டது. மகரம் வகரமாக சில சொற்கள்ல தெரியும். அது திராவிட மொழிகள்ல இயல்பாக நடக்கக்கூடியது. அப்படி நடந்ததுக்கு எடுத்துக்காட்டு இந்த சொல்ல மன்னார் வண்ணார் என்று மாறிச்சு. அதுக்கு இப்ப தவறா வண்ணாருங்கிறது வண்ணம்பட வெளுக்கிறவர்கள் என்று எழுதிட்டாங்க. அப்படி இல்லை. அது மண்ணிட்டு கழுவுகின்றவர்கள், துவைப்பவர்கள் என்று பொருள். அடுத்தது மண்ணுரு திருமணி புரையுமேன். அதாவது கழுவப்பட்ட அழகிய மணியை போல, மாசு நீக்கப்பட்ட மணியை போன்ற மேனியினை உடையவன். ஒன்னிற காழகம், காடகம் ஆடை, ஒன்னிற காழகம் சேர்ந்த உடையினன். உடை ஆடை இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. உடை என்பது உடுப்பது, ஆடை என்பது அணிவது. ஆடை என்பது தைக்க பெறுவது, உடை என்பது தைக்க பெறாது. சேலை என்பது உடை. சேலை உடுத்தான், சேலை உடுத்தாள் என்று, சேலை உடுத்தாள் என்று வரும். ஆடை அணிந்தான் என்று வரும். திருப்பாவையிலே அந்த மாதிரி ஆட்சி உண்டு. ஆடற்கமைந்த அவற்றோடு பொருந்தி பாடற்கமைந்த பலதுறை போய் பாடப்படுத்த சிறப்பை உடையதாகி கலிகழு கூடல் பலிபெரு பூதம். கூடல் பெருநகரத்து வலிபெறுகின்ற அந்த பூதம் தலைவன் என்போன் தானும் தோன்றி, பூதங்களுக்கு தலைவனாக இருப்போம் தோன்றி, கோமுறை பிழைத்த நாள் இந்நகர். இது அரச முறை பிழைத்த நாளில் இந்த நகர் தீமுறை உண்பதோ திறன் உண்டென்ப. அரச நீதி பிழைக்கின்ற இந்த காலத்தில் இந்த நகரை தீ வவ்வும் என்று ஒரு ஏற்பாடு முன்னரே அமைந்திருக்கிறது என்று அந்த தலைமை பூதம் அறிவிக்க, அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இதற்கு பிறகு மதுரையை எரி உண்ணுவதற்கான அந்த நிலையில் அந்த பூதங்கள் எல்லாம் இங்கிருந்து அகன்று விடுகின்றன. இனி இந்த நகரை நம்மால் காவல் காக்க இயலாது, ஆகவே நாம் போவோம் என்று சொல்லி, தீமுறை உண்பதோர் திறன் உண்டு என்று கருதி தாமுறையாக அறிந்தனமாதலின், இந்த பூதங்கள்லாம் அறிந்திருந்தன, ஆதலால் யாமுறை போவது இயல்பன்றோ என உங்கை குறித்த கொற்றலங்கை முன் ஆர்ப்பார் பூதமும் பார்ப்பார் பெயர 4 வகையான சாதி பூதங்களும் அங்கிருந்து வந்து நங்கை முன்னாக நிற்க, கூலமருகும் கொடித்தேர் வீதியும் பால்வேறு தெரிந்த 4 தெருவு. அப்ப அந்த காலத்துல அரசர் தெரு, பார்ப்பார் தெரு, வேளாளர் தெரு என்றெல்லாம் வேறு வேறு சாதி தெருக்கள் இருந்தன என்பதற்கு சான்று.
கூலமருகும் கொடித்தேர் வீதியும் பால்வேறு தெரிந்த நால்வேறு தெருவும். அடுத்தபடி இடைச்செருகளா வரக்கூடிய பகுதி. உறக்குரங்கு உயர்த்த உன் சிலை உறவோன் காவிரி ஊட்டிய நாள் போல். உறக்குரங்கு உயர்த்த உன் சிலை உறவோன் என்றால் அர்ஜுனன். அர்ஜுனன் காண்டவதகனத்தை எரிப்பதற்காக அம்பை விடுத்த அந்த நாள் போல, காவிரி ஊட்டிய நாள் போல் கலங்க அறவோர் மருங்கின் அழல் கொடி விடாது, அறவோர் பக்கம் நெருப்பு செல்லாதவாறு, மறவோர் சேரி மயங்கு எரிமண்ட, தீயவர்கள் பக்கத்து இந்த எரி அடர்ந்து செல்லுமாறு, கறவையும் கன்றும் கனல் எரி சோர, கறவை அவற்றை சார்ந்த கன்றுகளெல்லாம் நெருப்பினாலே வருந்த, அறவை ஆயர் அகந்தெரு அடைந்தன. ஆயருடைய தெருவை இந்த தீப்பிழம்புகள் சென்று சேர்ந்தன. மரவங்களிரும் மடப்பிடி நிறைகளும். களிறு பிடி, இந்த பல இடங்கள்ல சொல்லுகிற போது களிறு பிடி என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். களிறு ஆண் யானை என்று சொல்றோம், பிடி என்பது பெண் யானைன்னு சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகின்ற மரபு பிழையானது. பழைய காலத்துல அதற்கு தனியாக பார்ப்பெயர் இருந்தது. களிறு ஆண் யானை, பிடி பெண் யானைன்னு. ஆண் பெண் என்ற அந்த பாகுபாடு மாந்தர்க்குரியது. அங்கு ஒரு ஆண் நின்றிருந்தான், இங்கு ஒரு பெண் நின்றிருந்தாள் என்று சொன்னால் அந்த மாந்தரையே குறிக்கும். இந்த மாந்தர்க்குரிய அந்த பெயரை கொண்டு போய் இந்த யானைக்கு பொருத்தி சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், களிறு பிடி ஆகிய சொற்கள் எல்லாம் வழக்கிலிருந்து மறைந்து போயின. யானைகளை எண்ணிக்கையில குறைந்து போயின. அதனால அந்த நிலையில இவ்வாறு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அது நாவுக்கரசர் பாடுகின்ற திருவையாற்று பதிகத்துல கூட களிறு வருவன கண்டேன், பிடியோடு களிறு வருவன கண்டேன்னு சொல்றார். அவர் காலத்துல எல்லாம் அந்த வழக்கு இருந்திருக்கிறது. நல்ல சொற்கள் எல்லாம் படிப்படியாக வந்து தேய்ந்து போய்விட்டார். கறவையும் கன்றும் கனலெறி சோர, அறவை ஆயர் அகந்தெரு அடைந்தன. மரவன் களிரும் மடப்பிடி நிறைகளும் விரைவரி குதிரையும் புறமுதிர் பெயர்ந்தன. எல்லாம் மதிலுக்கு புறத்தே வெளியே போய் சேர்ந்தன. சாந்தம் தோய்ந்த ஏந்திட வனமுலை மைத்தடங்கண்ணார் மைந்தர் தம்முடன் செப்புவாய் அமிழ்ந்த தேம்பொதி நறுவிரை நறுமலர் அவிழ்ந்த நாரிரு மூச்சு துருமலர்ப்பனையில் சொரிந்த புந்துகள். மகளிரும் மைந்தரும் ஆகிய இவர்களெல்லாம் நறுமலர் அவிழ்ந்த நாரிரு முச்சி, கூந்தலிலிருந்து மலர் தாமே அவிழ்ந்து விழுந்தன. துருமலர் புனையல் சொரிந்த பூந்துகள் தாதுக்களை உதிர்த்தன. குங்குமம் எழுதிய கொங்கை முன்றில், குங்குமம் எழுதப்பட்ட மார்பு, பைங்கால் ஆரம் பரிந்தன பரந்த மார்புல அணிந்திருந்த முத்து மாலைகள் எல்லாம் தீயிலே கரிந்து உதிர்ந்தன. பரிந்தன என்றால் அருந்து விழுந்தன என்று. பரிந்தன பரந்த தூமன் சேர்க்கை துணிப்பதும் பாரா, காமக்கல்லாட்டு அடங்கினர் மயங்க, காம கழிப்பிலே மயங்கியவர்கள் எல்லாம் அடங்கி போக, செயலற்று போக, சிதலையல் தேங்கமிழ் குழலியர். தேன், அதாவது தேன் போல மணக்கின்ற மலர்களை சூடிய தேனை கொண்ட மணக்கின்ற மலர்களை சூடிய குடலை உடையவர்கள். குதலை செவ்வாய் குறுநடை புதல்வரோடு, மழலை பேசுகின்ற அந்த புதல்வரோடு பஞ்சியார் அமளியில் துஞ்சு தூயில் எடுப்பி. பஞ்சியார் என்றால் பஞ்சு, ஆர் என்றால் நிறைந்த, அது பஞ்சியார்னு குற்றியில் இகரம் பெற்றது. பஞ்சியார் அமளியில் துஞ்சு துயில் எடுப்பி, துயிலை தழுவி வால்நரை கூந்தல் மகளிரோடு போத, குழந்தைகளும் மகளிரும் ஆடவரும் ஆகிய எல்லாரும் நகரை விட்டு நீங்கி செல்ல. இதுதான் ஒரு பெரிய அறமாக புறநானூற்றுல 9வது பாட்டுல சொல்லப்படும். எம் அம்பு கடி விடுதும் நும் அரண் சேரும். நம்முடைய அம்பு வரப்போகிறது. ஆகவே பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் ஆகியவர்கள் எல்லாம் வேறு பக்கம் போய் சேர்ந்துருங்க. உங்களை தாக்குதல் இந்த அம்புக்கு குறிக்கோள் இல்லை என்று அங்கு பேசப்படும். அதே போல இங்கேயும் இவர்கள் எல்லாம் அந்த நகரை விட்டு நீங்கினார்கள். பூதங்களும் இந்த நகரை விட்டு நீங்கின. ஆக அடற்பட போகிறது. அந்த அடற்பட போகின்ற பின்னால இப்போது இனி சொல்லப்படுகிற செய்திகள் தான்
காதையோடு கண்ணகியோடு நெருங்கிய தொடர்புடைய செய்தி பின்னால சொல்லப்பட போகிறது. அங்குதான் சிலம்பின் என்ற சேயிழை நங்கை என்ற ஒரு அருமையான ஒரு தொடர் இங்கு கையாளப்படுகிறது. அது இளங்கோவடியுடைய தொடர். அத அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.